இங்கே இருந்தே 3 கோடி ரூபா கொடுத்துருக்குறேன். இந்த சம்பளம் ஒரு நாளைக்கு 4 ரூபா. என்னுடைய மகள் ஸ்விஸ் ஃபண்டுக்கு பொறுப்பானவள். அவள் கூட 100 கோடி ரூபா கொடுத்தது இந்த கோவிட் ஃபண்டுக்கு. நான் சிம்பிள் தான் நிற்கிறேன், எனக்கு தெரியாது. நான் ஆனால் எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காக இதுக்கு இருக்கிறேன். இந்த வைஃப் நல்லவ, அருமையானவ, ஒன்றுக்குமே ஒன்றும் சொல்ல மாட்டா. கொடுங்கப்பான்னு தான் சொல்லுவா. கொஞ்சம் குழப்படி, அதால் என்ன பள்ளிக்கூடத்தாலேயே நிப்பாட்டி விட்டினோம். எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த உதவி செய்கிறதுக்காக இங்கே இருக்கிறேன். 6000 குடும்பத்துக்கு மாதம் அவர்களுடைய வீட்டுக்கு பேங்க் டு பேங்காக போய் கொண்டது கூட. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, அதே டிசிடி தான். அதாவது எங்களோட வாமதேவ ஐயாவை நேரில் சந்திக்க தான் வந்தோம். நாங்கள் என்ன காரணம்டா, எங்களுடைய யூடியூப் தளத்தில் நிறைய காணொளி பார்த்துருப்பீங்க. ஐயானுடைய நிறைய உதவிகள், அந்த உதவியை தாண்டி அவர் உதவி செய்கிறதுக்கு அந்த இடம் இருக்குத்தானே, அந்த வந்த இடம், அந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், அந்த சவால்களை பற்றி அறிகிறதுக்காகத்தான் நான் இன்றைக்கு அவரை நேரில் சந்திக்க வந்தாங்க. ஏன்னா அவர் செய்த உதவியை மட்டுமே நாங்கள் காணொலியாக பதிவிடுறதை தாண்டி அவர் வாழ்ந்த இந்த வாழ்க்கை, இந்த இடத்துக்கு வாழ்றதுக்கு பட்ட கஷ்டங்கள், சவால்களையும் நாங்கள் வெளிக்கொணரணுமென்ற ஒரு ஆர்வத்தோடு தான் வந்தது. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஐயாவை நேரில் மீட் பண்ண போகிறோம். ஐயான முழு பெயர், ஐயான குடும்பம் சம்பந்தமான விடயங்கள், ஐயானுடைய வாழ்க்கை சம்பந்தமான விடயங்கள், ஐயா இந்த இடத்துக்கு வாரத்துக்காக ஏற்பட்ட கஷ்டங்கள், சவால்களை தான் நாங்கள் அவரோட கலந்துரையாடி தெரிந்து கொள்ள போகிறோம். யாராவது ராஜுவி சேனலில் புதிதாக பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். ஏனெண்டா கண்டிப்பாக நிறைய இளைஞர்களுக்கு இதே மாதிரி ஒரு ஊக்குவிப்பாகவும் இந்த காணொலி நிறைய ஒரு மோட்டிவாகவும் இருக்குமென்று நான் நம்புகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம் நம்பி. ஐயாண்ட முழு பெயர்? என் பேர் வாமதேவா தியாகேந்திரன். ஆனால் என்ன தியாகின்னு தான் அந்த கலந்தவங்க எல்லோரும் கூப்பிடுவேன். அம்மா அப்பா எல்லோரும் என்ன தியாகி தான் கூப்பிடுவேன். எல்லா இடமும் தியாகின்னு தான் கூப்பிடுவேன். அந்த தியாகின்னு கூப்பிட்றதுக்காலேயே துவக்கத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி இது என்ன தியாகி திலீபன் மாதிரின்ட்டு எத்தனையோ இன்குவாரிஸ் எல்லாம் வச்சு பார்த்தவேல் எல்லா இடத்துலேருந்தும். ஆனால் என்னில் ஒரு பிள்ளையும் இல்லை, நான் ஒரு பிள்ளையும் செய்யவும் இல்லை. நான் ஒரு பக்கச்சார்பற்றவன், எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கிறேன். நான் எத்தனையோ வருடமாக நான் பிறந்த காலம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த தான தர்மங்கள் செய்கிறதுல எனக்கு ஏதோ என்னோடய பிளட்டில் ஊறின மாதிரி அதை நான் செய்து கொண்டு தான் வாரேன். ஐயா, நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வசிக்கிற இடம்? நான் யாழ்ப்பாணத்தில் இதே இடம் தான் எங்களோட சொந்த இடம். இப்போ நான் இருக்க அந்த டிசிடி காம்ப்ளெக்ஸ் அந்த இடம் தான் எங்களோட வீடு. பக்கத்தில் இருக்கிற இந்த வீடு அங்கே நான் பிறந்த வீடு. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சிஐடி மாதிரி இருக்கிறோம். அவைகளுக்கு வாடகை கொடுத்துருக்குறேன் 30 பேருக்கு. எங்களுக்கும் துணையாக இருப்பினம், என்ன தேவைன்றாலும் உடனே ஓடி வருவினம், எல்லாம் செய்வினோம். இப்போ கூட போன மாதம் இன்னும் 2 வருஷத்துக்கு நான் அவைகளுக்கு ரினியூ பண்ணி கொடுத்துருக்குறேன். எங்களுக்கு உதவி, என்னத்துக்கும் உதவி. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே வருவினம், ஓடி வருவினம், என்னவும் வருவினம். என்னத்தை கொடுத்தானோ உடனே கொண்டாந்து செய்து தருவினம். வலு உதவி எல்லாம் அதிகமாக சிங்களீஸ் ஆக்கலாம் பேர். அந்த 30 பேரில் 26 பேர் சிங்களீஸ், 4 பேர் தமிழாக்கள் இருக்கிறோம். மிச்சம் 26 பேரும் சிங்களாக்கலாம். நல்ல 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 மனுஷத்தன்மை உள்ள சிங்கள மனிதர்கள். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வசதி வாய்ப்பு இருக்குது தானே, இது முதல் நீங்கள் ஆரம்ப வாழ்க்கையில் இருந்திருக்காது. உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை ஒவ்வொரு அமைந்தது? நான் நல்ல வசதி வாய்ப்புன்னு சொல்கிறீங்கள். நான் வசதியை எதிர்பார்த்திருந்தேன்டா நான் இங்கே இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. என்னுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கணும். 3 பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல வசதியோடு இருக்கணும். 2 பேர் டாக்டர்ஸாக இருக்கணும், ஸ்பெஷலைஸ் பண்ணி சொந்தமாக ப்ராக்டிஸ் வச்சிருக்கணும். பெரிய ப்ராக்டிஸ் ஸ்விட்சர்லாண்டில். மகனும் அதே மாதிரி தான். அவனை ஒரு ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட், மற்றது ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அவற்றை பொறுப்பு தான் இந்த பெரிய இந்த கேனன் கேமரா இதெல்லாம் அவள் அடிக்கடி வெளிநாடு போவினம் வருவினம். அப்படி என் மருமகனும் அவரும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டிரெக்டர். அவர் இங்கே வந்துச்சேன்டா சுவிஸ் கவர்மெண்ட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் அவரும் என்னை போட கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரிவார். நினைக்கிறேன். நான் சிம்பிள் தான் நிற்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் இல்லை, நீங்கள் ஒரு எளிமையான. அப்போ அவரும் அப்படித்தான் போயினோம். எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புண்டாதான் நான் அங்கே போய் என் பேர், எனக்கு 2 பேர் கிராண்ட் சில்ட்ரனும் இருக்கணும். அங்கே போய் பிள்ளைகளோட விளையாடலாம், பிள்ளையோட இருக்கலாம், வைஃப் இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதுக்காக இதுக்கு இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு மனுஷரையும் பார்க்க உங்களுக்கு தெரியாது. நான் சில வழியில் எனக்கு ஓய்வே கிடைக்காம செய்வேன், நித்திரை இல்லாமல் செய்வேன்.
சில நேரத்தில் வந்த இந்த சில பேர் கூட எதிர்பார்ப்போட வரி நான் குறிப்பிட்ட ஆக்களுக்கு தேவையான ஆக்களுக்கு சில வழியில் 1 லட்சம் ரூபாவும் கொடுப்பேன், 4 லட்சம் ரூபாவும் ஒரே தடவையாக அந்த காதுக்கு அந்த மிஷின் பண்ணுறதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறாக்களும் இருக்கிறேன். ஒரு தடவை 3 பேருக்கு 20 லட்சம் கட்டினான் காதுக்கு வைக்கிறதுக்கு. அப்படி அப்போ ஒரு ஆளுக்கு 7 லட்சம் முடிஞ்சு அதை சந்தோஷமாக திருப்திகரமாக செய்வேன். சில பேர் அதை முழு காசும் கொடுக்குறதால தாங்கள் அவ்வளோ அக்கறை இல்லாமல் இருக்கணும், அது சும்மா கிடைச்சதானேன்ட்டு சில பேர் நல்லா பார்த்து எல்லாருக்கும் காது கேட்கக்கூடியமாக இருக்குது, சந்தோஷப்படுறேன். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணுறேன்னா இப்படி கொடுக்குறதில்ல என்ஜாய் பண்ணுறேன். மற்றபடி எல்லாத்தையும் போயிருந்தால் அதுக்கு என் ஒய்ஃப் இருக்கிறா என்ற இது நேற்று தான் 42வது எங்களோட திருமண 42 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடுன்னு சொல்லலாம். 42 வருஷம் எங்களோட என் ஒய்ஃப் நல்லவ, அருமையானவ, ஒன்றுக்குமே ஒன்றும் சொல்ல மாட்டா, கொடுங்கப்பான்னு தான் சொல்லுவா. ஒரு காலம் கொடுக்குறதுக்கு தடையாக இருக்க மாட்டா, தேர் வந்தாலும் பார்த்து விடுங்கப்பான்னு தான் சொல்லுவா. அதே மாதிரி என் பிள்ளை எழுந்தான் ஒரு காலம் எந்த விதத்திலையும் எனக்கு தடை தெரியல. நாங்கள் நல்ல லைஃப் பண்ணது சந்தோஷமாக தான் இருக்கிறோம். இல்லை இதுதான் ஒரு எல்லாரையும் விட்டுட்டு நிற்கிறது இதாக இருக்குது. நான் ஒரு 3-4 மாதத்துக்கு ஒருக்கா போய் என் பேர பிள்ளைகளை பார்த்துட்டு வருவேன். 10 நாளைக்கு காசை பார்க்க மாட்டேன், எனக்கு பிள்ளைகள் அனுப்புங்கள். ஆனால் நான் பிள்ளைகளோட காசையும் எடுக்க விரும்புகிறேன் இல்லை. ஆனால் பிள்ளைகள் தாங்களாகவே எனக்கு தெரியாமல் பிஸ்னஸ் கிளாஸில் அதில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுருவினோன்னு டக்குண்டு. நான் நார்மலாகவே எக்கனாமிக் கிளாஸ்லாம் போவேன். அது இந்த பிஸ்னஸ் கிளாஸில் போட்டு இவ்வளோ காசை கொடுக்குற நேரம் அந்த காசை நான் கஷ்டப்பட்டாக்களுக்கு கொடுத்துருவேன்ட்டு நான் யோசிப்பேன். வேலை எனக்கு தெரியாமல் எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டுருவினம், எனக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்கிறது, பிள்ளைகள் சண்டை பிடிக்கலாக தானே, சண்டைப்படியாக வாரத்தில் வாரது ஒவ்வொரு தடவையும் அப்படித்தான் நடக்குது. இன்றைக்கு 50 வருடங்களுக்கு மேலாக வெளிநாடுகளில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். முதல் 2 வருடம் இந்தியாவில் போயிருந்தேன் படிப்பதற்காக. டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் மற்றது வேறு இதிலும் படித்தேன். நான் கொஞ்சம் படிப்பில் வீக் தான், ஏதோ படிப்பேன். அதே நேரத்தில் இங்கேயும் சென்ட் ஜான்ஸில் படித்தேன். நான் முதல் சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படித்ததுன்னா நான் நல்ல லீடிங் ஸ்கூலாக இருந்தது சென்ட் ஜான்ஸ் அந்த காலம். அப்போ அங்கே தான் படித்து கொண்டு வந்தேன். கொஞ்சம் குழப்படி, அதால் என்ன பள்ளிக்கூடத்தாலேயே நிப்பாட்டி விட்டினோம். அதால் ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜில் என்ன அடைக்கிளம்பு ஜெஃப்னா சென்ட்ரல் காலேஜில் உடனே என்ன எடுத்துட்டேன். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் செய்தபடியாக உடனே நான் அதை அவைகளுக்கு தங்களை ஸ்கூலுக்கு மதிப்பண்டதுக்கு நான் கொஞ்சம் ஆல் ஐலண்ட் வைட்டில் ஸ்போர்ட்ஸ் செய்திருக்கிறேன் எத்தனையோ இதுகளெல்லாம். இப்போ நான் இதுகளெல்லாம் சொல்ல வலிக்கிட்டு அவர்கிட்ட உடம்பை பார்த்து அவர் ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கோன்னு கூட கேட்பீங்கள். ஆனால் எல்லாம் செய்திருக்கிறேன், ஆல் ஐலண்ட் வைட்டும் செய்திருக்கிறேன். அதான் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த உதவி செய்கிறதுக்காக இங்கே இருக்கிறேன். நிறைய இன்னும் செய்யத்தான் போகிறேன். சில காரணங்கள் நான் அதை கதைக்க விரும்பவில்லை. அதால் இந்த இதெல்லாம் நிப்பாட்டி விடுவோம்ட்டு கொஞ்ச நாளாக ஒரு 6000 குடும்பத்துக்கு மாதம் அவர்களுடைய வீட்டுக்கு பேங்க் டு பேங்காக போய் கொண்டது கூட நிப்பாட்டிட்டேன். 2 மாதமாக 3 மாதமாக நிப்பாட்டி இருக்கிறோம். சில காரணத்துக்காக அதை சில காரணம் அதை வெளிக்கொணர்றதுக்காக. இப்போ அது தானாகவே ஏதோ ஒரு சரியான முறைக்கு வருகிறன்றபடியால் நான் திருப்பி அதை தொடங்க இருக்கிறேன். அடுத்தடுத்த மாதங்கள் அதை திருப்பி அந்த பேங்க் டு பேங்காக போடத்தான் இருக்கிறேன். என்ன அப்படி எத்தனையோ இதுகள் இப்போ இந்த இதுலேயும் என்னை பற்றி தெரியாது. நான் எத்தனையோ வருஷமாக எத்தனையோ செய்திருக்கிறேன். இந்த யூடியூப்பில் இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் வெளிக்கொண்டுறபடியாக எனக்கு உதவி செய்கிறதுக்கு அவையில் சான்சஸ் எடுத்துறீங்கன்ற இதைத்தான் நான் அவைகளுக்கு தான் தேங்க் பண்ணுவேன். முந்தி தெரியாது, அவையில் உலகளாவிய ரீதியில் அவைகளுக்கு கொண்டு அவ ஆனபடியாக அவையில் இல்லை. அப்போ அது இதில் உதவி செய்யக்கூடிய சான்சஸ் எனக்கு கிடைக்குது. பாருங்க, இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் 100-200 பேர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் படுத்துறது திண்டு எழும்புவோம்ண்டா கூட வழியில் வந்துடுவீனமோ. எத்தனையோ பேர் அவ்வளோ பேருக்கும் பதில் சொல்லி விடுவேன், வாங்கம்மா என்ன தேவையோ செய்வேன்னு சொல்லி ஏதோ என்னால் செய்யக்கூடிய ஒருத்தருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்ற எனக்கு தெரியவும் மாட்டுது, அது என்னவோ தெரியல. அது இந்த பழக்கங்கள் எல்லாம் வந்தது எம்ஜிஆர்கிட்ட. நான் ஒரு எம்ஜிஆர்ன்ற ஃபேன்.
எம்ஜிஆர் அவன் அந்த காலத்தில் சொல்லுவார், சில விஷயங்கள் தெரியணுமா வெளிநாட்டில் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சால் தானே தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லுவார். உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன் தான் எம்ஜிஆர். அது ஆனால் அவருக்கு சும்மா சில பேர் கதைப்பாங்கள், அவற்ற காலத்தில் அவரோட மிஞ்சி வரப்படான்னு ஒருத்தனையும் விட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்படி நான் நெக்கே இல்லை. ஆனால் அப்படி கதைப்பாங்களா, நான் நல்ல மனுஷன் நிறைய செய்திருக்கார். உண்மையில் கொடவள்ளலாம் அவர் எத்தனையோ வேலையில் பார்த்தா கொடவள்ளலாம். இந்த அந்த விஜயகாந்த் வேலை பார்த்தா அவரோட கம்பேர் பண்ணல. அது விஜயகாந்த் நல்லா தான் செய்திருக்கிறார். ஆனால் அந்த எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணல. நான் எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்த ஒரு ஆள். இந்த எம்ஜிஆர்ட்ட நினைவு தினம் மட்டும் இங்கே நாங்கள் நிறைய செய்து நாங்கள் எம்ஜிஆர்ட்டதுக்கு ஐயோ நிறைய எம்ஜிஆர்ட்ட அவர்கிட்ட சாட்டில் எத்தனையோ கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்த நாங்கள் இந்த கரையூர் பாசியூரோட எல்லாம் போய் நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அவைகளுக்காக எவ்வளவோ செய்து நான். அதே மாதிரி விஜயகாந்த் பிறந்த உடனே அவருக்கும் பெரிய மௌனாஞ்சலியும் செலுத்தி இங்கே பெரிய ஒரு அவருக்கு பேனர் எல்லாம் கட்டி எல்லாம் எங்களோட கடமைன்னு தான் செய்வோம். இப்போ அந்த எங்களோட அந்த டிசிடின்றது என்னட்ட 130 பேர் வேலை செய்யணும். 130 பேர். அந்த 130 குடும்பங்களும் இன்றைக்கு கடவுளேண்டு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த 130 குடும்பங்களுக்கும் அவைகளுக்கு ஒரு என்ன தேவையோ கொடுப்பேன். மற்ற சில இடங்களில் இருக்கிற மாதிரி 11 மணித்தாலும் 12 மணித்தாலும் வேலை செய்ய விட மாட்டேன். கிழமையில் ஒரு நாளைக்கு லீவு கொடுப்பேன். மற்றது 8 ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆக்களுக்கு கிழமையில் 1.5 நாள் லீவு. மற்றும் இன்றைக்கு ஆஃபீஸில் 20 பேர் வேலை செய்யணும். இந்த டிசிடியில் கடவுளேன்னு நல்ல வருமானம் வருது. ஏன் சொல்லுங்க வருமானம்? எனக்கு ₹1 கடன் இல்லை. நான் எல்லாம் கேஷ் பர்ச்சேஸ், கேஷை கொடுத்து தான் வேண்டுவேன். இவ்வளோ தரவனும் கேஷுக்கு டிஸ்கவுண்ட் தரும் இது சொல்லி வேண்டுவேன். எங்களுடைய இதுலேயும் நல்ல நீதியாக நீதியான விலையில் விற்கப்படுகின்றது. எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வருவார்கள். சில பேர் இது ஒரு நன்மைக்காகத்தானே இந்த காசு போகுதுன்னு சொல்லி வாராக்களும் இருக்கணும். இந்த இதில் வருகின்ற வருமானத்தில் ₹1 தானே நான் எடுக்க போகிறதில்லை. எங்கே போய் சேருது? இந்த எல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு தான் போய் சேருது. அதாவது உங்களுடைய டிசிடி ஒரு வேலைக்கு ஒருத்தர் வந்தால் கூட இன்றைக்கு கூட எடுத்த நான் ஒரு ஆள் உடனடியாக இன்றைக்கு 2 நாள் 3 நாள் பார்ப்பேன் வேலை செய்ய. கஷ்டத்தின் நிமித்தம் எடுத்து நான் வேலைக்கு ஆக்கள் ஏராளமான ஆக்கள் இருக்கணும். அப்படி இருந்தும் அந்த பிள்ளைன்ற கஷ்டத்தின் நிமித்தம் வேலைக்கு எடுத்த நான் உடனடியாக 35,000 ரூபா மாதம் சம்பளம் கொடுப்பேன். இந்த 2 நாள் பார்த்து போட்டு உடனடியாக பெர்மனண்ட் இதுவும் கொடுத்து அவைகளுக்கு இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் கட்டி கட்டுவேன். 35,000 ரூபா சேலரி போடுவேன் உடனடியாக. இப்போ முதலாந்தி இன்றைக்கு வந்த பிள்ளையண்டா இன்றைக்கு வந்தது, இந்த 3 நாளும் பார்ப்பேன் எப்படி அவள் ஃபிட்டண்டா சரின்னு சொல்லி உடனே மாற்றி உடனே இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் போட்டுருவேன். இதை நான் அதுகளில் ஒன்று மொழிக்கிறேன். இந்த ஒரு லேபர் ரெகுலேஷன்ஸையும் நான் எகெயின்ஸ்டாக ஒன்று இல்லை, அவையில் சொல்கிறபடி தான் நான் செய்வேன். ஏன்டா அவைன்ற ரெகுலேஷன் படி தான் நானும் எந்த இதுகளை நான் செய்து முடிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவைகளுக்கு தெரியாமல் கூட ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னால் இயலக்கூடியது மேக்சிமம் எல்லாம் நல்லது தான் செய்கிறேன். இன்னும் செய்து கொண்டு தான் இருப்பேன். யாழ் மாவட்டம் தவிர பர்டிகுலோ எல்லாம் நிறைய எல்லா இடத்துலையும் நிறைய செய்கிறோம். கொழும்பு இப்போ அண்மை இல்லை, அது ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி 7,500 சிங்கள குடும்பத்துக்கு மாதம் ஒரு தடவை 2,000 ரூபாலேருந்து 5,000 ரூபா மட்டும் கொண்டே கொடுத்துருவோம் நான் சிங்கள குடும்பங்களுக்கு. அதுகளெல்லாம் செட்டியான கஷ்டப்படணும். எங்கட யாழ்ப்பாணத்து ஜனங்களுக்கு 1-2 உதவி கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கொஞ்சம் அனுப்பிடணும். அதான் அருமை தெரியாமல் இங்கே சில பேர் ஆடினம். அந்த அங்கேருந்து அனுப்பிடணும் சொந்தக்காரர் அதுன்னு சொல்லி அதுகள் அங்கே கஷ்டப்படுதல். வெளிநாட்டில் சரியாக கஷ்டப்படுதல். அங்கே அது மிச்சம் முடிக்கிற காசோடு இன்னும் கொஞ்சம் கடனை வேண்டிட்டு எல்லாம் அனுப்புதல். இங்கே வேலுக்கு விஷயம் தெரியாமல் தங்கட பாட்டுக்கு தெரியணும். இந்த முழு காசுமே அதுக்குத்தான் இது காணாது. நான் செய்கிறதுக்கு காணாதுன்று தான் நான் வெளியிலேருந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸில் டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். காசுகளை நிறைய போட்டு வச்சிருக்கிறபடியே அதில் வர இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். எல்லாட்டி இதில் வர சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைங்க, 1 கோடி வருதுன்றதுக்கால 1 கோடி வராட்டி இதில் வேலையில் எல்லாம் சொந்த பில்டிங், ஒரு லீசிங் இல்லை, எல்லாம்
சொந்த கேஷில் இருக்கிற அவ்வளோ சாமானும் கேஷ் பே பண்ண காசு. அப்போ எங்களுக்கு இது சில பேர் சொல்லுவேன் நான் காணாது 1 கோடி, ஆனால் நான் என்னோட ரீசனபிளாக வைக்கிறபடி எங்களுக்கு 1 கோடி வந்தாலும் அதுக்கு திருப்தி தான். 1 கோடி வருதோ இதுவேலோ திருப்தி என்ன, நான் இவ்வளோ வந்தாலும் இவ்வளவு டேக்ஸ் பே பண்ண சொன்னாலும் கட்டுவேன். எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை, எனக்கு அக்கறை இல்லை. நான் கட்டி கொண்டு தான் இருக்கேன். இந்த செஞ்சிட வழியில் 1 கோடிக்கு மேலே கட்ட வேண்டி வருவேன், நான் கட்டுவேன். நான் கட்டா விட மாட்டேன், நான் ஒருத்தருக்கு கட்டா விட மாட்டேன். ஆனால் நான் ஒரு முழுமிதமாக தாராக இருந்தானே அந்த லஞ்சம் வந்தது கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை ஒருத்தருக்கும். எந்த காரணம் கண்டும் ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன், எந்த காரணம் ஒன்றும் கொடுக்க. இப்போ எலெக்ஷன் வர போது நீ எல்லோரும் வருவீனம் என்னட்டேன். இங்கே வந்து நான் அந்த ஆஃபீஸிலே பெருசாக அழுகி விட்டுருவேன். டூ நாட் எக்ஸ்பெக்ட் எனி ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்று எழுதி போட்டுருவேன். என்னென்றாவே என்னட்ட வாரது என்னட்ட வேறொன்றுக்கும் இல்லை, ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு தான் வருவேன். நான் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, நான் பயப்பட போகிறதும் இல்லை. பொறின்ல இல்லை, இங்கே இருந்தே 3 கோடி ரூபா கொடுத்துருக்குறேன். 3 கோடி ரூபாய் 3 கோடி ரூபா ஒன்று என்னுடைய அசிஸ்டன்ட் கொண்டே கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ 2வது சவேந்திர சில்வா முப்பட தளபதி ஆர்மி கமாண்டர் அவர் கொண்டே கொடுத்தார். அதுவும் சரி, அவர் நேரடியாக கொடுக்க அப்படி படமையும் எல்லாம் எடுத்து அனுப்பினேன். ஒன்று காமினி லொக்குகே மூலமாக கொடுத்தேன். அவரும் ஒரு பழைய அரசியல்வாதி தான், அவருக்கு 80 வயசு இருக்கு நினைக்கிறேன். அவர்கிட்டவும் கொடுத்தது அவர் அங்கே போய் சேர்ந்தது, ஆனால் அவர் கொடுத்தது நான் கொடுத்ததா சொல்லி கொடுக்க இல்லை. அவர் என்னோடய வேலை க்ளோஸ் தான், ஆனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பேருந்து தெரிய வந்துட்டுது நான் கொடுத்தது தான் கொண்டே கொடுத்துக்கேன். அவர் இப்போ போன ஒரு 6 மாதத்துக்கு முந்தி இங்கே என்னட்ட வந்து என்னோட காய்ச்சிட்டு போனவர் 2 ஆஃபீஸுக்கு. இதே இடத்துல வந்து என்னோட காய்ச்சிட்டு போனவர். அப்படி நிறைய ஒரு தடவை என்னுடைய மகள் ஸ்விஸ் ஃபண்டுக்கு பொறுப்பானவள். அவள் கூட 100 கோடி ரூபா கொடுத்தது இந்த கோவிட் ஃபண்டுக்கு. எல்லோரும் ஜோதிச்சிருப்பேன்னு வேறு அப்படி இருப்பார் இங்கே அங்கடி இருப்பாருன்ட்டு உழைச்ச காசுக்கு மேலே அதெல்லாம் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறேன். அவ்வளவுதான், அதுதான் இந்த சேமிப்பு. அந்த சேமிப்பை ஒருத்தரும் செய்யலாது. இந்த பிள்ளைகள் எல்லோரும் பக்கமாக எல்லோரும் வீடுகள் பண்ணி வச்சுங்க. தாங்களாக உழைச்சி நிறைய வசதிகளோடு நல்ல வசதிகளோடு இருக்கணும். இந்த வைஃபும் அவங்க இருக்கிறா. அவன் எனக்கு கிடைச்ச என்ன பொக்கிஷம்னு சொல்லலாம். எனக்கு கிடைச்சது அப்படி ஒரு வைஃப் கிடைச்சபடியா ஒன்றுக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டா. கொடுங்கப்பா தேர் வந்தாலும் கொடுங்கோ, உங்களுக்கு தெரியாதாக்கள் வந்தாலும் கவனிச்சு கொடுங்கோ, அப்படி கவனிங்க இப்படி கவனிங்க, காரை கொடுங்கோ, அதை செய்யுங்க இதை செய்யுங்கொண்டு ஒரே பிடியானு செய்வா. எந்த ஒரு விதத்திலும் எனக்கு இல்லையென்று மரபு தெரிவித்ததே கிடையாது. என் மாதிரி தான் பிள்ளைகளும் என்ன செய்தாலும் செய்யுங்கோன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஒரு பெரிய தொகை உண்டு மகனுக்கு நான் அங்கே உழைச்ச காசு ஒரு புதுசாக போட்டணும். அந்த காசு அப்பா தனக்கு வேண்டாமப்பா, உங்களுக்கு எது சந்தோஷம், எனக்கு வேண்டாமப்பா, நான் உழைக்கிறேன்ட்டு இருக்குது, நீங்கள் செய்ததை செய்யுங்கோ என்று தான் சொல்லுவான ஒழிய தென்னட்ட தாங்கன்னு இன்று வரைக்கும் ஒரு பிள்ளையும் என்கிட்ட 1 ரூபா கெட்டதில்லை. எல்லாருக்கும் தெரியும் அவைகளுக்கு ஸ்டாண்டர்டாக நானும் நல்ல காசு உழைச்ச நான் இருக்கிறேன். எனக்கு பிஸ்னஸ் நடந்தது, இங்கே இருக்குது அங்கே இருக்குது, எல்லா இடமும் எத்தனையோ இதுகள் இருந்து கூட. ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்க விருப்பம், தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடைக்காது. அதான் சொன்னேன், அந்த கொடுக்குறதுல இவர் எனக்கு தெரியாமல் கொடுக்குறாரு அப்படின்னு யோசிக்க வேணாம். 70% சரியாக தான் போய் சேருது. அது நீங்கள் இந்த பழைய இந்த இதுகளில் வீடியோக்களில் பார்த்தா அது போலாங்க. ஒவ்வொருத்தட்ட கை இல்லாதாக்களுங்க கால் இல்லாதாக்களுங்க ஆப்ரேஷன் இந்த இதுகள் எல்லாம் கேன்சர் பேஷண்ட், கிட்னி பேஷண்ட், கிட்னி என்றா எத்தனையோ குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் கிட்னி எல்லாம் பழுதாக போய் வருது. அதோட இன்னொரு விடயம் ஐயா, நீங்கள் இன்னும் நிறைய ஆண்டுகள் உடல் நலத்தோடு வாழணும். என்ன காரணம்னா உங்களால் நிறைய குடும்பம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும். 100% தம்பி. நான் நித்திரை இல்லாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக 48 hours கூட வேலை செய்து உழைச்ச காசு தான். எல்லாருக்கும் அங்கே இருக்கிறாக்கள் தெரியும். இரவு பகலாக உழைப்பேன் தம்பி. என்ன கொடுக்கணும்ன்ற ஆசையில் உழைச்சி கொடுத்து கொண்டு தான் இருந்தேன் நான். அதெல்லாம் எத்தனையோ பேர் சொன்னாலும் அதுக்கு ஒரு காலம் நான் செய்யமான். நான் அவ்வளவு உண்மையாக தான் செய்யல. எனக்கு தெரியும் என்னோட 1-2 சொந்தங்களே என்னில் எரிச்சல்படுதல். என்னண்டா ஒன்றுமே செய்யலாது. அவையெல்லாம் இப்படி இருக்க மாட்டேன். ஒருத்தரையும் நான் நிற்கல என்ன மாதிரி செய்கிறதுக்கு அவைகளுக்கு. எனக்கு கடவுள் அந்த இதுதான் இந்த பைரவர். அதான் நான் நினைச்ச உடனே இந்த வைரவரை கட்டினான். நான் ஒரு உச்சி வைர கோயிலுண்டு உச்சி ஞான வைரவர்ந்து கொண்டான். அங்கட கோயிலேருந்து பார்த்தீங்கள்டா இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே இருக்க நல்லூர் கோபுரங்கள் 3 தெரியும். ஏறி நின்று பார்த்தீங்கள்டா அது நல்லூருக்கு போகவில்லைங்கள் தூரடத்துலேருந்து. அதே மாதிரி ஒவ்வொரு கோயில் கோபுரங்கள் எல்லாம் தெரியும். அதுலேருந்து உள்ள ஒவ்வொரு மூளைக்கால பார்த்தீங்கள்டா தெரியும். ஒரு தடவை அதையும் வந்து பாருங்க எல்லாரும். சரியான ஞான வைரவர் தான்.
கடைசியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த யூடியூப் சேனலில் போடுற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பிள்ளைகள். அவைகள் தங்கட முயற்சியால் களவெடுக்கையில் அங்கே போய் இங்கே போய்க்கையில் ஏதோ தங்கட முயற்சியால் ஒவ்வொரு சின்னதை எடுத்து வெளிக்கொணர்வினம். ஓகேயா, உங்களோட நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ் தம்பி.